அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர வேண்டும், பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமில் வந்து இது வந்து கவர் ஆகும். ஸோ 2005ஆம் ஆண்டு நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு வருடத்தில் 100 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய திட்டம். ஸோ இந்த சட்டத்தின்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டு இதை வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இதை வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் திரும்பவும் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான நிதி ஒதுக்கீடு முழுவதுமாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதற்கான நிதியை வந்து ஃபண்டை ஒதுக்குவாங்க. 40% ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அதற்கான ஷேரை வந்து கொடுக்கணும், ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணணும். இதில் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஸோ இவங்களுடைய அந்த ஃபண்ட் ஷேரிங் பார்த்தீங்க அப்படின்னா 90:10. ஸோ இப்போ இந்த சட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா விபிஜி ராம்ஜி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதாவது விக்ஷித் பாரத் guarantee for ரோஸ்கார் அஜ்விகா மிஷன் கிராமின். ஸோ அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணி தான் இந்த விதிகள் எல்லாம் அதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற மக்களின் அது மட்டும் இல்லாமல் இந்த 100 நாள் திட்டத்தை வந்து 125 நாளாகவும் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு எதிராக தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து பேரவையில் வந்து தனி தீர்மானத்தை வந்து நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்தது மாதிரி அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தனி தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க.